ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த சேஞ்ச் ஆன சிலபஸ் அடிப்படையில் நம்ம டாபிக் வைஸாக வந்து ஒன் பை ஒன்னாக வீடியோ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? தமிழில் உங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நியூ புக் ஓல்டு புக் இரண்டையுமே மிங்கிள் பண்ணி நம்ம டாபிக் வைஸாக வந்து ஒன் பை ஒன்னாகவே கொடுக்க போகிறோம். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, கலைச்சொற்கள் இருந்து மட்டுமே சரியாக 10 கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, 6th தமிழ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொல்லை வந்து பார்த்துட்டோம் முழுமையாக. யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்னைக்கு வந்து 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். ஓகே, இயல் 1ல் இருக்கக்கூடிய கலைச்சொல் ஊடகம் மீடியா தெரியும், பருவ இதழ் அப்படின்னா மெகசின், மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ், பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பட்ரை, ஒளியியல் அப்படின்னா போனோலஜி, எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். ஓகேங்களா? இதழியல்னா ஜேர்னலிசம், ஜேர்னலிஸ்ட்னா இதழாளர் அப்படிங்கிறது. உரையாடல் அப்படின்னா டயலாக் வசனம். ஓகே, ஊடகம் மீடியா, பருவ இதழ் மெகசின், மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், பொம்மலாட்டம் பப்பட்ரை, ஒளியியல் போனாலஜி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, இதழியல் ஜேர்னலிசம், உரையாடல் டயலாக். ஓகே, இயல் 2ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பற்றி பார்ப்போம். தீவு அப்படின்னா ஐஸ்லாந்து, உவமைக்கு ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரபிள், இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், நேச்சுரல் அப்படின்னா இயற்கை, ரிசோர்ஸ்னா வளம். ஓகே, காடுனா ஜங்கிள், வன விலங்குகள் அப்படின்னா வைல்டு அனிமல்ஸ். ஓகேங்களா? வைல்டுனா வனம், அனிமல்ஸ்னா விலங்குகள். ஓகே, வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது. ஓகே, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஓகே, அதாவது தீவு ஐஸ்லாந்து, உவமை பேரபிள், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், காடு ஜங்கிள், வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி, வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், பல்லுயிர் மண்டலம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி. ஓகே, இயல் 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பற்றி பார்ப்போம். கதைப்பாடல் அப்படின்னா பேலட், கோரேஜ் அப்படின்னா துணிவு, சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகங்கள். ஓகேங்களா? பல விஷயங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெற்றி அடைய முடியும். சாக்ரிஃபைஸ் அப்படின்னா தியாகங்கள். ஓகே, அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ். ஓகேங்களா? பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல், ஜீனியஸ்னா மேதை, பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னா அரசியல் மேதை. எலக்குசன் அப்படின்னா பேச்சாற்றல். ஒற்றுமை நமக்கு தெரியும் யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஓகே, கதைப்பாடல் பேலட், துணிவு கோரேஜ், தியாகம் சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலக்குசன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஓகே, இயல் 4ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பற்றி பார்ப்போம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். ஓகேங்களா? லைட்னா கலங்கரை, ஹவுஸ்னா விளக்கம், லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். துறைமுகம் ஹார்பர், பெருங்கடல் ஓசியோன், புயல் ஸ்ட்ரோம். இங்கே ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்து இதற்கான கலைச்சொல்லை வந்து ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே கேட்டிருக்காங்க. ஓகே, கப்பல் தொழில்நுட்பம் மெரின் டெக்னாலஜி. ஓகேங்களா? மெரின்னா கப்பல், டெக்னாலஜினா தொழில்நுட்பம். மாலுமி சைலர், கடல்வாழ் உயிரினம் மெரின் கிரியேச்சர், நங்கூரம் ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின், கப்பல் தடம் ஷிப்யார்ட். ஓகே, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், துறைமுகம் ஹார்பர், பெருங்கடல் ஓசியன், புயல் ஸ்ட்ரோம், கப்பல் தொழில்நுட்பம் மெரின் டெக்னாலஜி, மாலுமி சைலர், கடல்வாழ் உயிரினம் மெரின் கிரியேச்சர், நங்கூரம் ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின், கப்பல் தளம் ஷிப்யார்ட். ஓகே, இயல் 5ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். சம்மர்னா கோடை, வெக்கேஷன்னா விடுமுறை, சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை. ஓகே, குழந்தை தொழிலாளர் அப்படின்னா சைல்டு லேபர். சைல்டுனா குழந்தை, லேபர்னா தொழிலாளர். ஓகே, பட்டம் டிகிரி தெரியும் நமக்கு. கல்வி அறிவு அப்படின்னா லிட்ரஸி, நீதி அப்படின்னா மாரல், சீருடை அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் அப்படின்னா கைடன்ஸ், ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். ஓகே, கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர், பட்டம் டிகிரி, கல்வியறிவு லிட்ரஸி,
நீதி மாறல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைடன்ஸ், ஒழுக்கம் டிசிப்ளின். ஓகே, இயல் 6ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். படைப்பாளர் அப்படின்னா கிரியேட்டர். கிரியேட்டர்னா படைப்பாளர். இப்போ மீம் கிரியேட்டர் அந்த மாதிரிலாம் சொல்லிக்குவாங்க. ஓகேங்களா, அந்த கிரியேட்டர்னா படைப்பாளர் அப்படிங்கிறது அர்த்தம். அழகியல் அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அழகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, சிற்பம் ஸ்கல்ப்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஸ்கல்ப்சர்னா சிற்பம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, தூரிகை அப்படின்னா ப்ரஷ், கலைஞர் ஆர்டிஸ்ட், கருத்து படம் கார்ட்டூன். ஓகே, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கருத்து படம் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, கார்ட்டூன். ஓகே, கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன், குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்ட்ஸ், கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஓகே, இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை கேட்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகேங்களா, ஓகே, படைப்பாளர் கிரியேட்டர், அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ், சிற்பம் ஸ்கல்ப்சர், தூரிகை ப்ரஷ், கலைஞர் ஆர்டிஸ்ட், கருத்துப்படம் கார்ட்டூன், கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, இந்த கல்வெட்டு அப்படிங்கிற எந்த வார்த்தையும் கேட்டிருக்காங்க. குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்ட்ஸ், கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட். ஓகே, இயல் 7ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் அப்படிங்கிறது. வேளாண்மை அக்ரிகல்ச்சர் தெரியும். நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோல்க்ளோர். கவிஞர் அப்படின்னா போயட் தெரியும். அறுவடைனா ஹார்வெஸ்ட் தெரியும். நெற்பெயர் அப்படின்னா பேடி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். பயிரிடுதல் கல்டிவேஷன். அயல் நாட்டினர் ஃபாரினர். உளவியல் அப்படின்னா அக்ரோனமி. ஓகே, அதாவது நாகரிகம்னா சிவிலேஷன், வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர், நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோல்க்ளோர், கவிஞர்னா போயட், அறுவடைனா ஹார்வெஸ்ட், நெற்பெயர்னா பேடி, நீர்ப்பாசனம்னா இரிகேஷன், பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன், அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர், உளவியல் அப்படின்னா அக்ரோனமி. ஓகே, இயல் 8ல் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை வந்து பார்ப்போம். குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, நோக்கம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, செல்வம்னா வெல்த். ஓகேங்களா, ஹெல்த்னா என்ன அப்படின்னா உடல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்த்னா செல்வம். ஓகேங்களா, உடல் ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு செல்வம் அப்படின்லாம் ஒரு பழமொழி கூட இருக்கு. ஓகே, லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன். பொது உடைமை கம்யூனிசம். கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, அயலவர் அப்படின்னா நெய்பர். பூவர்ட்டி அப்படின்னா வறுமை. ரெசிப்ரோசிட்டி அப்படின்னா ஒப்புரவு நெறி, அதாவது கொடுத்து உதவுறது. கோர்ட்ஸி அப்படின்னா நட்பண்பு. ஓகே, குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ், செல்வம்னா வெல்த்து, லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பூவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நட்பண்பு கோர்ட்டசி. ஓகே, இயல் 9ல் இருக்கக்கூடிய நம்ம கலைச்சொற்கள் வந்து பார்ப்போம். சமயம் அப்படின்னா ரிலீஜியன் தெரியும். எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டினா ரொம்ப எளிமையாக இருக்கிறது. ஈகை அப்படின்னா சேரிட்டி அப்படிங்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுவது, அதுதான் வந்து ஈகை சேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி. கொள்கை அப்படின்னா டாக்ட்ரின். தத்துவம் அப்படின்னா பிலாசபி. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி. வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங். வானியல் அப்படின்னா அஸ்ட்ரானமி. ஓகேங்களா, ஓகே, அதாவது சமயம்னா ரிலீஜியன், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகைனா சேரிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி, கொள்கைனா டாக்ட்ரின், தத்துவம்னா பிலாசபி, நேர்மைனா இன்டெகிரிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல்னா அஸ்ட்ரானமி. ஓகேங்களா, ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம 7th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கலைச்சொற்களையுமே பார்த்தாச்சு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.